இன்று நாம் காண இருப்பது சுக்கிரன் தரம் தனயோகம். சுக்கிர யோகத்தினால ஒருவருக்கு தனம் பொருளாதார யோகம் எப்படி அமையும் ஜாதகப்படி என்று பார்ப்போம். பொதுவாக சுக்கிரன் சுக்கிர யோகம் சுக்கிர திசை அப்படின்னா சொல்லுவோம். சுக்கிர திசை அப்படி அடிச்சதுன்னா ஒருத்தர் யோகத்தை கொடுக்கிறது, ஒருத்தர் பொருளாதாரத்தில் உயர்வு ஏற்பட்டு வாழ்க்கையில் எங்கேயோ போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இது பொதுவான ஒரு பலன் இருந்தாலும் ஜாதகப்படி ஜன ஜாதகத்தில் ஒருத்தருக்கு அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கோ, லக்னத்தில் இருந்து இரண்டாம் அதிபதியில் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைந்தால் அது ஜாதகப்படியான பலன்கள் எப்படி என்று பார்ப்போம். ஆகவே முதலில் சுக்கிரன் அதிபதி வீட்டிற்கு இடம், அதாவது மேஷ லக்னம் இருந்தால் 2ஆம் இடம் ரிஷபத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு பொருளாதாரம் உயர்வு ஏற்படும். தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமைந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு ஏற்படலாம். கன்னியா லக்னமாக இருந்து துலாத்தில் சுக்கிரன் 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சுக்கிரன் அமைந்தாலும் அங்கு பொருளாதார உயர்வு ஏற்படும். ஏனென்றால் ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, அதே போல் துலாத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும். தனத்துக்கு குறையில்லாமல் இருக்கும். அதேமாரி சுக்கிரன் உச்சத்தில் இருக்கும் இடம், அதாவது மீனத்தில் சுக்கிரன் உச்சத்தில் அமைப்பெற்றிருக்கார். கும்பலக்னமாக இருந்து ஒருவருக்கு மீனராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று அமைந்தால் இவருக்கும் பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் உயர்வு பெற்று தனஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்தில் அமைப்பெற்றால் இவருக்கு பணவருக்கு எந்த குறையும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக உயர்வு இருந்து கொண்டே இருக்கும். ஆகையால் பொது பலன்றது வேறு. இது ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் எப்படி அமைகிறது, சுக்கிரன் எங்கிருக்க வைத்துதான் அவர்களுக்கு பொருளாதாரம் உயர்வு ஏற்படுகிறது. இதெல்லாம் ஒரு வகையில் நன்றாக அமைந்தாலும் சுக்கிர திசை வரும்போது இவர்களுக்கு நல்லபடியான பொருளாதார உயர்வு இருக்கிறது. அதே போல் சுகஸ்தானம் எனப்படும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலும் சுக்கிரன் வலுப்பற்று ஆட்சி உச்சம் ஒருவருக்கு அமைந்தால் அவர்களுக்கு வண்டி வாகன யோகம் எந்த குறையில்லாமல் அவர்களுக்கு வண்டி வாகனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு வீடு அமைப்பு, ஒரு கார பங்களாவோட வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையாக அவர்களுக்கு அமைகிறது. இவையெல்லாம் தான் சுக்கிரன் எங்கே அமைகிறார், எங்கே ஜாதகத்தில் எங்கே உள்ளார், ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிறாரா, அந்த சுக்கிர திசையில் அவர்களுக்கு வர வேண்டிய தனயோகம் பொருளாதார உயர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.